உங்களை மகிழ்விச்சவர், சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பேச வச்சவர் ராஜன் அண்ணன். அவருடைய மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அண்ணன் ஏஜ்லேயே ஒரு நடிகராக இருந்து ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கும், மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கும், அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்தி இருப்பார்கள். திரு கே ராஜன் ஐயா அவர்கள், அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்ட் ராஜன் சார் அப்படிதான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பிந்தாஸா போல்டா மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்டா வந்து பேசுவார். ஆளாருக்கு ஏதோ குத்தி காட்டுற ஏஜ் பத்தியே சொல்ற மாதிரியே இருக்கு. தப்பா இருக்கு இந்த டீமு. கூல் சுரேஷ்னா இல்லை மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப இருட்டா தெரியுதுன்னு யோசிச்சேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், வர முடியல. ஸோ வட மஞ்சு விரட்டு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஒரு வைப்பான ஒரு டைட்டில், ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது. நான் அதனால் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சங்கிலி சார், ஸோ நிறையா படம் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர், இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரை பற்றி மாஸ்டர் கூட இப்போ ஒரு சொன்னார் ப்ரீவியஸாக பேசும்பொழுது, அது ரொம்ப மன நெகிழ்ச்சியானது. ஒவ்வொரு மேடையிலும் நம்ம அதை தான் பேசுகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பான்களான அன்பு சகோதரர்கள் அன்பு செல்லியன் அண்ணன் அவர்களும் சரி, இயக்குனர் இமயமாக போற்றப்படக்கூடிய பேரரசு அண்ணன் அவர்களும் சரி, அருமை சகோதரர் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்கள், அருமை சகோதரர் சம்பத் அண்ணன் அவர்கள், இன்னும் நிறையா இருக்காங்க ஸ்டேஜில். எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள்லாம். ஸ்டன் மாஸ்டர் கொஞ்சம் அழகாக பேசினாங்க. அசோக் அண்ணன் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த நேரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கணும். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை, இப்போ அவர் உச்சத்தில் தான் இருக்கிறாரு, ஆனால் அந்த இலக்கு வந்து பத்தாது அவருக்கு. ஏன்னா அவருடைய அழகும் சரி, அவருடைய அந்த உடல் வடிவமைப்பும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கணும். இந்த இலக்கு இல்லாமல் அது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. நான் வந்து நிறைய நாள் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கார் அசோக் அண்ணன். ஏன் வந்து இன்னும் இப்போது நம்ம அருண்விஜய் சாரை சொல்லிட்டு இருந்தோம்ல, அருந்து மறியாமல் படத்தில் வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அசோக் அண்ணனுக்கு கிடைக்கணும். அது இந்த வட மஞ்சு விரட்டில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன்னா உங்கள் அனுமதியோட. ஏன்னா தயாரிப்பாளரை பற்றி நம்ம அண்ணன் ஸ்டன் மாஸ்டர் சொல்லிட்டு போனார், இந்த படம் வந்து தயாரிப்பாளர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுகிறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜன் அண்ணனுடைய கே ராஜன் அண்ணன் அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி சார் இருந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கடுத்து ராஜன் அண்ணன் இந்த மாதிரி உங்களை பல மேடைகளில் பல வருடங்களாக உங்களை மகிழ்விச்சவர், சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பேச வச்சவர் ராஜன் அண்ணன். அவருடைய மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மறைவில் ஒரு தயாரிப்பாளர் மறைஞ்சிருக்கிறாரு, ஆனால் அதுக்கு மக்கள் அவ்வளவா வரலை. அரசியல் பிரமுகர்கள் வந்தாங்க, தயாரிப்பாளர் நாங்கள் கிடந்தேன், ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்தாங்க, ஆனால் எல்லாரும் வரல. ஆனால் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா அன்பு அண்ணன், ஏன்னா நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க, இன்னொரு ராஜன் அண்ணன் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகர் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, அந்த ஏஜ்ல அண்ணன் ஏஜ்லயே ஒரு நடிகராக இருந்து ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கும், மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கும், அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்தி இருப்பார்கள். இந்த இடத்துல நான் பேசக்கூடாது, வேதனை எனக்கு. ஏன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் சொன்னார், தயாரிப்பாளர்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த வட மஞ்சு விரட்டு இல்லைன்னா இந்த இயக்குனர் இல்லை, இந்த இயக்குனருடைய படைப்பாற்றல் இல்லைன்னா இந்த படம் இல்லை, அசோக் அண்ணன் இங்கே இல்லை, இங்கே அன்பு செல்லியன் இல்லை, சம்பத் அண்ணன் இல்லை, கூல் சுரேஷ் அண்ணன் இல்லை, இந்த மேடையில் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்குன்னா அதில் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணுங்க, அவங்கள மதிங்க. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்குற உச்சத்தில் தயாரிப்பாளர்களை பாருங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆடியன்ஸ் பார்த்துட்டு போட்டோம், ஆனால் நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறோம். மீடியாக்களும் சரி, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஹோல் டெக்னீஷியன்ஸ் ஒரு எல்லாமே உங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்க எல்லாருமே சரி, எல்லா ஊழியர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த வட மஞ்சு விரட்டு படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கொள்கிறேன். ஒரு சிறு பதிவு தான். அந்த நம்ம அண்ணனை பற்றி சொன்னேன், ராஜா அண்ணன் இந்த மேடையில் என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு. அவருடைய இழப்பை சரி கட்ட முடியாது, ஆனால் அவரிடம் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய பண வகைகள், முதலீடுகள் எதற்காக இறந்தார் என்பதை அவருடைய குடும்பமே வந்து அதை முன்னிறுத்தி உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்திருக்காங்க.
எல்லா தொகைகளையும் அந்த வரக்கூடிய பல கோடி ரூபாய் பணம் யார் யாருன்னு என்கிட்டயே பல முறை லிஸ்ட்டை காட்டியிருக்காரு ராஜண்ணன். பல முறை லிஸ்ட்டை என்கிட்ட காட்டியிருக்காரு. நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் விரைவில் சொல்லுவாங்க. மனசாட்சியோட அவர் ஆத்மா பழி வாங்குறதுக்குள்ளே கொண்டு போய் திரும்ப கொடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வட மஞ்சு விரட்டு படம் மூலமாக அந்த வருவாய் வரட்டும், அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். தயாரிப்பாளர்களை பழி வாங்காதீங்க. ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கறது இன்னைக்குங்க. ஒரு இயக்குனர் இமயமா இன்னைக்கு நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு அதிரடி நாயகனாக இருக்கக்கூடிய பேரரசு அண்ணன் வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. நான் பல முறை நாங்கள் வந்து தயாரிப்பு சங்கத்தில் மீட்டிங்கில் அண்ணன் நான் பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சாற்றல் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது, அவங்கள பாதுகாக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல இருந்து உட்காந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்காரு, பாராட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த தயாரிப்பாளர்களை வேல்யூ பண்ணுங்க, எல்லாருமே வேல்யூ பண்ணணும்னு தான் சொல்ல வரேன் நான். ஸோ இயக்குனர் ரொம்ப ஒரு எளிமையான பண்பான மனிதர். இந்த விழாவில் எனக்கு அழைப்பு கொடுத்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து தம்பி சாரதி வருங்கால இயக்குனர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளரை மிகப்பெரிய வருவாய் ஈட்டணும் இந்த படத்தில். ஆமாம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அசோகண்ணா ஜெயிப்போம், விரைவில் மிகப்பெரிய இலக்கை அடைவோம். உங்களுக்கான பிளேஸ் காலியாக இருக்குண்ணா, இப்போ ரொம்ப காலியாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட்டையை கிளப்புங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, பேரரசு அண்ணன் பக்கத்தில், பட்டையை கிளப்புங்க. தொகுப்பாளினி மேடம் அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. முதல் முறையாக என்னை அவங்க கூப்பிட்ருக்காங்க இந்த சினிமாக்குள்ளே நான் வந்ததில். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சார் அழகா பிக்சர் பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்கிலி சார், தேங்க்யூ சார். அவர் செட்டில் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படியே அப்படி இருப்பார். அவரை பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாம் பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார், இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோட கோஸ்டார் அசோக் சார், நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார், என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போவுமே லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது, அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. மேடையில் அமர்ந்த அனைவருக்கும், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், அதே போல் மேடையில் இடம் கம்மியாக இருக்கிறதுனால பட் அதே மாதிரி ஆடியன்ஸ்லேயும் உட்காந்து இந்த விழாவை கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டியிலேருந்து ஊடக நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஐ திங்க் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து மனசால் வாழ்த்தி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர்ஸ். இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ இல்லை பேரரசு சாரோ, ஆல் தி அதர் சீனியர், சம்பத்ராம் சாரெல்லாம் சொன்ன மாதிரி முருகா படத்துலேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்த இன்விடேஷன் கார்டில் இன்னொருத்தரோட பேர் இருந்துச்சு, பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட ஃபிசிக்கலி இல்லை. திரு கே ராஜன் ஐயா அவர்கள். அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்ட் ராஜன் சார் அப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிந்தாஸாக போல்டாக மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசுவார். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் த பெஸ்ட் திங் இஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா மாதிரி. தாத்தா வந்து நம்மளை திட்டினாருனாலும் நல்ல எண்ணத்தில், நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் திட்டுவார். ஐ திங்க் பட் சடன்லி ஒரு நாள் அந்த தாத்தா இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி ஜென்யூன்லி ஃபீல் பண்ணுறோம். வி மிஸ் யூ ராஜன் சார். அண்ட் அவருடைய மறைவு எந்த விதத்தில் நடந்துச்சோ தட் ஒன்லி டீச்சர்ஸ் அஸ் ஒன் திங், தட் லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம்.
சம்டைம்ஸ் அந்த சக்ஸஸா இல்லை அந்த காசா பணமா மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். The only thing that we got to do is just நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லா இருப்போம். I think let us not hurt anybody. At the end of the day, maximum live and let live and spread love. Next, நிறைய இருக்கிறதுக்கு மனசால பேசுகிறப்ப ஐ திங்க் ஒரு ஃப்ளோவாக நிறைய போகும். கொஞ்சம் லென்த் ஆஃப் தி ஸ்பீச்சை குறைக்க பார்த்துக்கிறேன். வடம் மஞ்சு விரட்டு இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மஞ்சு விரட்டுன்னு ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சு விரட்டுன்னு வந்து இயக்குனர் திரு சங்கிலி அவர்கள் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ண வரப்ப அண்ட் அவரை பேச கூப்பிட்டா தெரியும், குடு 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 குடுன்னு பேசுவார். அது எப்படி அவர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனான்னு நான் முதல்ல உங்களை வார்ன் பண்ணிடுறேன், ஓடுவார். அப்போ அவர் கதை சொல்லும்போது நம்ம வேற நடுவில் பிரேக்கும் அடிக்கக்கூடாதா? சரிண்ணா, மாடு, என்ன உண்மைண்ணா, மாமா மின்னல் தான் பேசி. பட் there was ஒன் திங், எனக்கு ஒரு புது வாழ்வியலை, ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் சங்கிலி சருக்கு நன்றி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சங்கிலி சர்கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. பிகாஸ் இட் வாஸ் த்ரூ ஹிம் தட் எனக்கு இந்த டீமே அறிமுகமாச்சு. அண்ட் இயக்குனர் பற்றி சொல்லும்போது இயக்குனரோட ஒரு படையினால தான் இது ஃப்ராங்க்லி ஸ்க்ரீனில் இன்னைக்கு இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு. டு தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தட் இஸ் சுரேந்தர் சார், தர்மா சார், சந்துரு சார், பீட்டர் சார், ஜெய அண்ணா, everybody. I mean, they've stood by to make this film what it is today. And நடுவில் சொல்லும்போது சம்டைம்ஸ் ஒரு 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 எழுத்தாளர் வேணும்னா ஒரு புக்கை வெளியிட்டுடலாம், ஒரு ஆக்டர் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா நடக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கு முதலாளி, அதுக்கு முதல் போடுற ஒரு ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் அவர் தேவை. அண்ட் இது ஒரு சின்ன படமே இல்லை. பிகாஸ் ஒரு படத்தோட கணிப்பு அதோட எவ்வளோ பொருளாதாரம் போட்டு பண்ணியிருக்குங்கிற விஷயம் அதோட மேக்னிடியூட சஃபைஸ் பண்ணாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது சார் ஒரே ஒரு லொக்கேஷனில் நடக்கிற கதை சார், கதையில் அழுத்தம் இருக்கும் சார், பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை சார், இதுக்குள்ளே முடிக்கலாம் சார்னு ஒருத்தரை மயக்கலாம். நம்ம ஊரோட நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பிரதிபலிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷனோட கெத்தாக வந்த ப்ரொடியூசர் தான் திரு ஏ. பழனிசாமி அவர்கள். இது சின்ன படமே இல்லை. எனக்கு முருகா அசோக்னு சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக அமைஞ்சு வரும் பழனிசாமி தான். அண்ட் ஆனால் அவர் ஆஞ்சநேயர் மாதிரி, அவரால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும். ஆஞ்சநேயர் எப்போவுமே அகம்பாவமாக கெத்தா நான் தாண்டான்னு இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் அடக்க முடக்குமா இல்லை, அந்த டைரக்ஷன் டீம் அவங்க பார்த்துக்கிறாங்க சார். நான் சொன்னேன், அண்ணன் அதோட அஸ்திவாரம் காசு போட்டு படத்தை தயாரித்து நீங்கள் சில இடத்துல பி ஃபர்ம். அண்ட் இங்கே இருக்கிற சீனியர்ஸ்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் சார். பிகாஸ் ஒரு படத்தை நேர்த்தியாக நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு சார். அதை ப்ராப்பராக ஆடியன்ஸை கரை சேர்க்கறதுக்கு வில் நீட் யோர் கைடன்ஸ் சார். ஆனால் நீங்கள் லைஃப்லேயே கெத்தாக இருங்கண்ணா. இன்னைக்கு ஐ திங்க் நீங்கள் ஜாதி பற்றி பேசல, பட் எனக்கு தெரியும் நீங்கள் முத்தரையரோட அந்த லீனேஜில் வரீங்க. அவரை பற்றி வரலாறு நம்ம அவரை படிக்கும்போது அவரெல்லாம் ஒரு வெற்றிக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணி கெத்தா போகிறவர். நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட நம்ம இருப்போம். நீங்கள் நல்லா பயணிக்கணும், வில் பி டுகெதர். நெக்ஸ்ட் I'll go a little fast. இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், விழாவோட நாயகன் முகேஷ் முனுசாமி. நான் முதல்ல ஆக்சுவலி நல்லா பேசலாம்னு நினச்சேன், நான் இப்போ கொஞ்சம் கொலகாண்டில் இருக்கேன். அவரும் அந்த லிரிசிஸ்ட் கூட, பாடலாசிரியர். இவங்க சுத்தமாக நல்லா படிக்கவே மாட்டாங்க. 10ஆம் கிளாஸு 10 அட்டெம்ப்ட்டு, 12ஆம் கிளாஸு 12 அட்டெம்ப்ட். அதனால தான் நான் ஸ்கூலில் படிக்கிற போதே எனக்கு அசோக் அண்ணன் தெரியும், நான் பிடிச்சிருக்கேன், என் ஃபேனு, ஏதோ என் வயசை கூட்டுற மாதிரி. படிக்கவே மாட்டாங்க, யங் தத்தி பசங்க. படிப்பு தலையில் ஏறாதுன்னா ஒருத்தர் இசையமைப்பாளராக வந்துட்டார், ஒருத்தர் பாடலாசிரியராக வந்துட்டார். பட் ஜோக்ஸ் அபார்ட், முகேஷ் ஃபென்டாபுலஸ் மியூசிக் நண்பா, காட் பிளஸ் யூ. ஏன்னா ஒரு கதைக்களம் அமைஞ்சு அந்த ஊர் அந்த சவுண்ட்ஸை பாடுபடுவார். நம்ம நைட்டெல்லாம் பேசுவோன்னா அந்த லைவ் சவுண்டுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லரில் இப்போ இந்த மூமெண்ட்டில் கொடுத்தாங்க, இதுக்குள்ள டெட்லைன் கூட ஒர்க் பண்ண ஜெனுவன்லி நல்லா பாடுபடுவார், நல்லா பாட்டு பாடுவார். இந்த ஒப்பாரி பாடல் அவர் சொன்னது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் இந்த ஃபிலிம். அதெல்லாம் புதுமையாக இருக்கும். ஆஸ் இன் ரசிகர்களுக்கு திரையில்
அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாடோட கடைசி ஊர்வலம். எனக்கு கதை சொல்கிறப்பே பண்ணலாம்டா சீனா அப்படி வந்து சொன்னார். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முருகா படத்தில் வழுக்குமுறைலாம் ஏறினேன். ஜென்மத்தில் நான் வளர்ந்த ஊரில் அவர் வளர்ந்த சூழலில் எனக்கு இதெல்லாம் அமையவே இல்லை. சினிமாவில் இருக்கிற மேஜிக்கே அதுதான். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு முகேஷ். அண்ட் ஒருத்தர் என்னதான் எழுதினாரும் அதை திரையில் பிரதிபலிக்கணும்னா அவரோட கண்ணு. இந்த படம் மாடு பற்றின என் பிகெஸ்ட் நண்பன் இந்த படத்தில் இந்த படத்தோட ஹீரோவே அந்த பட்டாணிங்கிற மாடு தான். படத்தில் அவன் பேர் சூர்யா. சூர்யா ஒரு மாடுபிடி வீரன், அவனோட ட்ரெயினர் தான் நான். அப்போ நந்தி வச்சு ஒரு படம் எடுக்கும்போது நந்தி இருக்கணும்னா சிவனும் இருப்பார். சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அண்ட் அவரோட மூணாவது கண்ணுனா ஈஸ்வரன் எவ்வளோ உக்ரமா எவ்வளோ ரௌத்ரமா இருப்பார். அவரோட 3 கண் have literally been ஈஸ்வர், ஜோன்ஸ் and யுவராஜ் and the entire cinematography team. You have done magic much on screen. God bless you guys. And well, actually நம்ம ஊர்லேருந்து இது எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம இந்த விழாதோ சென்னையில் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாருமே அங்கிட்டு வந்திருக்கலாம். தேங்க்யூ எல்லாருமே. நேரில் உங்களோட சப்போர்ட்டுங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே, மாவட்டம், யாரோட பேர் நான் யாரோடும் பேர் வேற மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. நமக்கு சோறு போட்ட மகாபிரபு சார், நம்ம முத்தண்ணன் இதில் காப்பா நடிச்சிருந்தாரு, ராஜேந்திரன் அண்ணன். ஐ திங்க் தேர் ஆர் சோ மெனி அந்த ஊரில் நமக்கு கூட நின்று. ஐ திங்க் இந்த படத்தில் த பெட்டர் திங் இஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ நமோ நாராயண் சார்லாம் ஒரு ரெக்கக்னைஸ்ட் வில்லனாக இருக்கார். நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த அந்த மண்ணோட வாசனையை பியூட்டிஃபுல்லாக பிரதிபலிக்கிற அந்த ஊர் மொழியை பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் சரி, அந்த அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால இந்த திரையில் பிரதிபலிக்கும். இந்த படத்தில் ஒரு டைலாக் இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட எண்டில் சொல்லியிருப்போம். அது ஸ்பாட்டில் வந்த நான் என்ன ஒரு மாடுபிடி வீரர்கள் கூட பழகும்போது வந்த ஒரு டைலாக் தான். ஒன்று வெற்றி இல்லை வீர மரணம். நான் சொன்னேன், என்ன வாழ்க்கையோட வாழறாங்க இவங்க, என்ன மைண்ட் செட்டில்டா இருக்காங்க இவங்க, அவங்களோட ரத்தத்தில் ஊறி இருக்கு இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு பற்றி எப்படி எனக்கு அறியாமல் இருந்துச்சோ, ஜல்லிக்கட்டு மட்டும் பிரபலமாக இருந்ததோ, மஞ்சு விரட்டுலேயே வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் லேண்டில் அப்படியே ஓட விட்டுருவாங்க, ஒன்று வட்டத்தை போட்டு, அதான் வட மஞ்சு விரட்டு. இது எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ, ஐ திங்க் இந்த விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இந்த விளையாட்டை ரசிங்க. நான் யாரோடாச்சும் பேர் சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ஏற்கனவே நான் லென்த்தாக வேறு பேசிட்டேன்னு தோணுது. பட் ப்ளீஸ், உங்களுடைய அன்பு ஆதரவு என்றென்றும் நம்ம கூட இருக்கணும். ப்ளீஸ் கீப் பிளெஸிங் அஸ். ஹீரோயின் யார்? சாரி மச்சான், யாழினி எஸ் பாருங்க, இதான் எடுத்து கொடுக்குறாரு. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. யாழினி ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்க்ரீன்லேயும் அந்த ட்ரெய்லரில் சில கிளிம்சஸ் வரும்போது கூட, she has expressive eyes and she's a wonderful person also to work with. I wish you a wonderful future ahead, Gana. God bless you, ma. மேக்கப் நமக்கு பண்ணது ரோஹிணி. அவன் ஐ திங்க் அந்த கிராமத்தில் நான் அவ்வளோ அந்த லுக்கில் அழகாக இருக்கேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு ரோஹிணி. அண்ட் கலையரசன்னா என் நண்பன் பாண்டி. வி ஆல் பீன் ஒர்க்கிங் டு. அவன் வேற பசங்க பாண்டி. நீ இப்போ படம் பசங்கன்னா நீ என்ன பசங்களாம் வளர முடியும்னா, ஆளாருக்கு ஏதோ குத்தி காட்டுற ஏஜ் பற்றியே சொல்கிற மாதிரியே இருக்குது. தப்பாக இருக்குது இந்த டீமு. பட் காட் பிளஸ் யூடா மச்சா. மெரிட்டல் செல்வா அண்ணன், நம்ம படத்தோட ஃபைட் மாஸ்டர். இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் சண்டையில் சட்டை கிளியே தான் செய்யும், கொஞ்சம் ரத்தம் கித்தெல்லாம் வந்துச்சு. பட் அந்த ஜோஷில் அவர் த கைண்ட் ஆஃப் வைப் தட் ஹி பிரிங்ஸ் ஆன் லொக்கேஷன் வாஸ் அமேசிங். அவருக்கும் அத்தனை ஃபைட்டர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. That's about it. பேரரசு சாரோட பேச்சை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கூல் சுரேஷ்ண்ணா. இல்லை மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப இருட்டாக தெரியுதுன்னு யோசித்தேன். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மனமார்ந்த நன்றி. வடமஞ்சு விரட்டு கூடிய சீக்கிரமாக திரையில் வரும். அப்போ உங்களை அனைவரையும் தியேட்டர்ஸில் சந்திக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். மனமார்ந்த நன்றி ஃபார் பீங் ஹியர். லவ் யூ. தேங்க்யூ.